கொழும்பு காலிமுகத்திடலில் ஹஜ் பெருநாள் விசேட தொழுகை இடம்பெற்றது. பெரும் எண்ணிக்கையிலானோர் தொழுகையில் பங்கேற்றதோடு ஆரத் தழுவி தமது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் வெளிப்படுத்தினர். கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று காலை ஹஜ் பெருநாள் விசேட தொழுகை இடம்பெற்றது. மௌலவி S.M. ரிஸ்வான் தொழுகையை நடத்தினார். பெரும் எண்ணிக்கையிலானோர் தொழுகையில் பங்கேற்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் முல்லிப்பொத்தானை ஈச்சநகர் பொது விளையாட்டு மைதானத்தில் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. புகாரி ஜும்மா பள்ளிவாசல் ஈச் விளையாட்டுக் கழகம் என்பன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. குத்பா பிரசங்கத்தை மௌலவி முர்ஷித் நிகழ்த்தினார். ஆண்கள் பெண்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் பெருநாள் தொழுகையில் பங்கேற்றனர். பதுல்லை ஜும்மா பெரிய பள்ளிவாசலிலும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. மூது மௌலவியினால் பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் நிகழ்த்தப்பட்டது. கிண்ணியா மஸ்ஜித்துல் ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. நாட்டின் நிரந்தர சமாதானத்துக்காகவும் நிலையான அபிவிருத்திக்காகவும் விசேட துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. மூதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. மௌலவி N.M. ஹாரிஸ் பெருநாள் தொழுகையும் பிரசங்கத்தையும் நிகழ்த்தினார். நட்பிட்டிமுனை அஸ்ரப் விளையாட்டு மைதானத்தில் ஹஜ் பெருநாள் விசேட தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒருவருக்கொருவர் ஆரத் தழுவி பெருநாள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். கந்தலாய் இலாஹியா ஜும்மா பள்ளிவாசலில் இன்று காலை பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கத்தையும் பேஸ் இமாம் அஷேக் A. நாஃபில் அஷாதி நடத்தினார். கிண்ணியா அல்ஷா கல்லூரி மைதானத்தில் ஹஜ் பெருநாள் தொழுகையும் ஜும்மா பிரசங்கமும் மௌலவி சுபை ஃபாஹி மதனி தலைமையில் இடம்பெற்றது. பெரும் எண்ணிக்கையிலானோர் தொழுகையில் பங்கேற்றனர். பலஸ்தீன மக்களின் விடுவுக்காக துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் அலிக்கார் தேசிய பாடசாலை மைதானத்தில் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு கூட்டுத் தொழுகை இடம்பெற்றது. மௌலவி A.R.M. ரிஷ்வான் ஷர்கி தொழுகையை நடத்தி வைத்தார். ஓட்டமாவடி தேசிய பாடசாலை மைதானத்திலும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. பெரும் எண்ணிக்கையிலானோர் தொழுகையில் பங்கேற்றனர். சீனக்குடா நீரூற்றுமுனை முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலிலும் ஹஜ் பெருநாள் விசேட தொழுகை சிறப்பாக இடம்பெற்றது. உலமாக்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என பலரும் தொழுகையில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு நகரில் ஜாமியு சலாம் பள்ளிவாசலில் விசேட பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. நாட்டின் நலனுக்காகவும் இன நல்லுறவுக்காகவும் துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது.